சென்னை சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட் போகிற மெட்ரோ ரயில் ஒன்றில் புதிய டைனமிக் ரூட் மேப் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த டைனமிக் ரூட் மேப்ல ரயில் போகிற வேகம், வெப்பநிலை, அடுத்து வர ஸ்டேஷன் மற்றும் முக்கியமான லேண்ட்மார்க் உள்ளிட்டவை டிஸ்பிளே செய்யப்படுது. சீக்கிரமாவே இந்த வசதி அடுத்தடுத்த ட்ரெயின்ஸ்லையுமே அறிமுகம் செய்யப்படும். சென்னையில தவிர்க்க முடியாத ஒன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்கு. இப்ப சென்னையில ப்ளூ மற்றும் கிரீன் 2 வழித்தடங்கள்ல மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது. சென்னை எக்மோர் விமான நிலையம், கிண்டி, சைதாப்பேட்டை, கோயம்பேடு உட்பட மிக முக்கிய வழித்தடங்கள்ல இப்ப மெட்ரோ ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது. இதனால மெட்ரோ ட்ரெயின்ஸோட பயணிகள் கூட்டம் அலமோதுறத பார்க்க முடியும். மெட்ரோ ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயணிகளுக்காக சிறப்பான வசதிகள் ரயில் நிலையத்திலும் சரி, ட்ரெயின்ஸ்லயும் சரி செய்யப்படுது. ட்ரெயின்ல அடுத்த ஸ்டேஷன் வர்ற தகவல் அறிவிப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கு. இப்படி இருக்கத்தான் மெட்ரோ ட்ரெயினுடைய ஃபேஸ் 1ல டைனமிக் ரூட் மேப் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த டைனமிக் ரூட் மேப்ல பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க், நேரம், ரயிலுடைய வேகம், டெம்பரேச்சர் உள்ளிட்டவை டிஸ்பிளே செய்யப்படுது. ட்ரெயினுடைய கடைசி நிறுத்தம் ஸ்கிரீன்ல மேல் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அடிப்பகுதியில் இடப்பக்கத்துல இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கு, அடுத்த எந்த ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விவரங்கள் இடம் பிடிச்சிருக்கு. வெளியூர்ல இருந்து வர பயணிகள் கூட எளிதா தெரிஞ்சுக்கிற வகையில இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல இருக்கிற தகவல்கள் தெளிவிடம் பிடிச்சிருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படுற ட்ரெயின்ல தான் இந்த வசதி இடம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த புதிய வசதிகளோட கூடிய டிஸ்பிளே எப்படி செயல்படுது அப்படின்றத கண்காணிச்சு வர்றதாவும், சீக்கிரமா அடுத்தடுத்த ட்ரெயின்ஸ்ல இந்த வசதி செய்யப்படும்னு மெட்ரோ அதிகாரிகள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை போரூர்ல இருந்து பூந்தமல்லி இடையே மெட்ரோ ட்ரெயின் பணிகள் பெருமளவில் முடிஞ்சிருச்சு. அநேகமா இந்த ஆண்டு இறுதியில சோதனை ஓட்டம் தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஆண்டுல இருந்து போரூர் மற்றும் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ட்ரெயின் ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்க, போரூர் மற்றும் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ட்ரெயின் பத்தியான ட்ரோன் காட்சிகள்லாம் வெளியே இருக்கு. சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய ஃபேஸ் 2ல 116.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 வழித்தடங்களை கட்டி முடிக்க பிளான் பண்றாங்க. இதுக்கான பணிகள் முழு வீச்சில் போயிட்டு இருக்கு. இதுல 3வது வழித்தடத்துல மாதவரம் பால் பண்ணையில இருந்து சிறுசேரி சிப்காட் வரைக்கும் 45.4 கிலோமீட்டர் நீளத்துல 19 உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் 28 சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் 4வது வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் கலங்கரை விளக்கம்ல இருந்து பூந்தமல்லி பனிமனை வரைக்கும் 26.1 கிலோமீட்டர் நீளத்துல 18 உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் 9 சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது. 5வது வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் 44.6 கிலோமீட்டர் நீளத்துல 39 உயர்நிலை மெட்ரோ நிலையங்கள் மற்றும் 6 சுரங்கப்பாதை மெட்ரோ நிலையங்களோட அமைக்கப்பட்டு வருது. ஐடி ஊழியர்கள், பெருநிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்களை குறிவச்சு இந்த வழித்தடம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா வரவேற்பு நிச்சயமா பெரிய அளவில் இருக்கணும் எதிர்பார்க்கப்படுது. இந்த 3 வழித்தடங்கள்ல பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 138 ஓட்டுநர் இல்லாத ட்ரெயின்ஸை இயக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்க. அநேகமா இந்த ஆண்டு இறுதியில பூந்தமல்லி போரூர் வரையான பாதையில மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஆண்டுல இருந்து பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் ஓடும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்ப பூந்தமல்லி போரூர் இடையே நடந்துட்டு வர பணிகள் பத்தியான ட்ரோன் வீடியோ வெளியே இருக்கு. அந்த வீடியோல பிரம்மாண்டமான கட்டிடங்களும் ரயில் பணிகளும் எப்படி நடக்குது, எந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தெரியுது. ஸோ இதுதான் சென்னை மெட்ரோவுக்கான 2 முக்கியமான அப்டேட்ஸ். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.